என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? பயங்கர கோவமாயிடுச்சுங்க அவருக்கு. அதனால ட்ரூத் சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்றேன் அப்படிங்கிற ஆர்டர் போட்டதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, அது எடுக்க மாட்டேங்குது. இந்த ட்ரூத் சோசியல் மீடியாங்கிறது அமெரிக்காவோட அதிபரா இருக்கிறார் இல்லையா? ட்ரம்ப் அவர்கள். அவரோட ஒரு நிறுவனம். சோசியல் மீடியா அவருது. அதையவே பிளாக் பண்ணிட்டாருங்களா? எப்பேர்ப்பட்ட தலைவர் பாருங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். அமெரிக்காலயே போய் நின்னு ட்ரம்ப் அவர்கள் அந்த கட்சியில இருக்கிறவங்களாம் ஊழல் பெருச்சாளிகள்னு சொன்னவரு என் தலைவர். எந்த அளவுக்கு பாருங்க. இது போல தைரியம் யாருக்காவது இருக்குமா? சரி, ஓகே. என்ன காரணமாச்சு? ஏன் இப்போ ட்ரூத் சோசியல் மீடியாவை பேன் பண்ணார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? பூரா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள், பதட்டம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஏற்படுத்திடுறாங்க. அதனால பிளாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பதட்டம்னா எப்படி அப்படின்னா, சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். அமெரிக்கர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு கேம். இந்த கேம்ல எப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் உட்காந்துட்டு இருப்பாரு அவரோட ஆபீஸ்ல. நம்ம வந்து பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு போய் பொக்கு பொக்குன்னு குத்தணும். குத்தி அத ரெக்கார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால அப்லோட் பண்றது. இது வந்து ஒரு கேம். இது நார்மலா இருக்கிறவங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர பிடிக்கல, என் தலைவனை பிடிக்கல, அதனால அடிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய நடிகர்களே வந்து பாத்தீங்கன்னா, இத ரெடி விளையாடி போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கணுங்க. என்னங்க இது? தலைவர போய் இப்படி ரெட் கார்டுங்க அமெரிக்கா உங்களுக்கு. அப்படிங்கிற நம்மளுக்கு காமிச்சிடலாம். அது மட்டும் இல்ல. இன்னும் ஏஐ ஜெனரேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் நெறைய வீடியோ கண் கொண்டு பார்க்க முடியல. இப்படியாங்க செய்வீங்க நீங்க? இல்ல கேட்கிறேன், என் தலைவன் இப்படியா செய்வீங்க நீங்க? அப்படிங்கிறது போல இருக்கு. அதுவும் ஜெலன்ஸ்கி தானே இப்படி எங்கேயோ ஒளிஞ்சிருப்பாரு. புடிச்சு தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் இதுக்கு கீழேலாம் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களோட பையன் பேரான் ட்ரம்ப் அவர்கள் அவரு ஹிண்ட் எல்லாம் குடுத்துட்டாரு. அரெஸ்ட் பண்ண போறேங்க அப்படிங்கிறது போல. அதாவது இதனாலதான் இன்னும் கூ நடக்காம இருக்கா? நீ வருவீல்ல, உக்ரைனுக்கு வந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் நடந்துரும் உங்களுக்கு கூ அப்படிங்கிறது போல. நீ போய் வேற நாட்டுல உட்காந்துருப்பீங்க. இப்ப நாங்க கூ பண்ணோம்னா தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் முடியாது அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் அவர்கள் பாருங்க. அதாவது அமெரிக்கர் ஒருவரை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியர்கள் கொன்னுட்டாங்க. ஐயோ! அமெரிக்கர்களை கொன்னீங்கன்னா போர் வந்துருமே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் எலான் மஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லிக்கிறாரு. கன்சாலோ லியார் அவர்கள். இவர் யாருன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். உக்ரைனுக்குள்ள போய் நடக்கக்கூடிய போர் குற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணி வார் பிளாக் பண்றது, இது போல செய்திகள் சேகரிக்கிறதுக்காக இருந்தாரு. அவரு உள்ள அனுப்புனதுக்கு என்ன காரணம்? அமெரிக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு என்ன காரணம்? ரஷ்யா ஏதாவது குற்றம் பண்ணிருப்பாங்கன்னு எழுதியிருப்பாங்க. அப்படித்தான் இவர் எழுதுவாருன்னு நினைச்சிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா, உள்ள ரஷ்யாவை விட இவங்க நிறைய பண்ணிட்டாங்கன்னு அவர் மனசுக்கு தோணி இருக்குது. அதனால அவர் உண்மைன்னு நினைச்சிட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. உக்ரைன் இப்படி பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க அப்படி இப்படின்னு எழுதிக்கிறார். இதனால காண்டான உக்ரைனியர்கள்லாம் கட்டம் கட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் அங்கிருந்து தப்பிச்சு நாங்க வந்து ஹங்கேரிக்கு போறேன் அடைக்கலம் கேட்டு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தார். அப்படி போறவரை பார்டர்லயே வச்சு புடிச்சிட்டு போனவங்க தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பைடன் அவர்களோட ஆட்சி முடியறதுக்கு அந்த ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இவரோட உடலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இறந்துட்டாருங்க அப்படிங்கிறது போல. ராணுவ வீரர்கள் கிட்ட சிக்னா மிலிட்டரியில வேற மார்ஷல்லா அந்த டைம்ல வந்து எப்படி சிக் இது போல உக்ரைன் பத்தி தப்பு எழுதிட்டு உக்ரைனுக்குள்ளேயே இருந்தா விட்டுருப்பாங்களா? சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வந்துருந்தது. இப்ப எலான் மஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அத திருப்பி சொல்லி காமிச்சுக்கிறாரு. ரொம்ப சிக்கலாயிருச்சு இப்போ. பயங்கரமான பிரச்சனைகள் கட்டம் கட்டிட்டு இருக்காங்க. அண்ணா கட்டிட்டு இருக்காங்க. அது ரஷ்ய அதிபர் சும்மாவா இருப்பாரு? என்னென்ன பேச்சு பேசுறாரு. உனக்கு இருக்குது அப்படிங்கிறது போல கட்டம் போட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. அதாவது உங்களுக்கு என்ன ரஷ்யா வேணும் அப்படின்னு கேட்டா ஜெலன்ஸ்கி தான் வேணும் அப்படின்னு போல புட்டின் அவர்கள் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தம் அமெரிக்கா மொத்தமா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பிருச்சு அப்படிங்கிறது போலதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல காரணங்களுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் பேன் பண்ணிட்டாரு போல தெரியுது. இதுக்கப்புறம் என்ன எக்ஸையும் பேன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் அமெரிக்கர்கள் இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் எகெயின்ஸ்டா உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா திரும்பிட்டு ரஷ்யாவுக்கு ஃபேவரா போறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருது இல்லையா? இதுக்கு பின்னாடி பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு புது கோணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ரூட்யூப். ஸோ அதுல பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு ஃபுல்லா தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் சொல்றேன். அதாவது இந்த சவுதி உட்காந்து பேசினாங்க இல்லையா? அப்ப பவர் ஆஃப் டாலர், அதாவது டாலருக்கான பவர் என்ன அப்படிங்கிறது வந்து பேச்சுக்கள் போயிருந்திருக்கு. இதுல அஷ்யூரன்ஸ் ரஷ்ய தரப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதாவது பிரிக்ஸ்ல ஒரு மெம்பரா சேர்த்தி இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்கலாம். பிரிக்ஸ்ல சேர்ந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது போல கேட்டுக்கலாம். இல்ல அமெரிக்கா எங்களை பிரிக்ஸ்ல சேர்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறது போல சொல்லி இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய கரன்சில டாலரும் ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. அவங்க சும்மா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது போல நடந்திருக்கலாம்
ஸோ அந்த காரணத்தினால ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஃபேவரா மாறிட்டாரு. இவங்க ஓவரா யூரோப்பியன்லாம் மொரண்டு புடிச்சா, ரஷ்யாக்கு எய்டு குடுத்து போய் அடிங்க அப்படிங்கிறது போல இவரே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது போல வார்த்தைகள்லாம் ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. சரி இப்போ அமெரிக்காக்கு அந்த அளவுக்கு தேவையாயிருச்சா? அந்த என்ன ஆயிருச்சு அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா? அதாவது எலான் மஸ்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதுல இதுவும் ஒரு விஷயம். அதாவது நம்ம நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டெபிசிட்ங்கிறது $2 டிரில்லியன் அளவுக்கு இருக்குது. இப்ப இந்த அளவுக்கு ட்ரேட் டெபிசிட் இருந்ததுன்னா, அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த டாரிஃபா ட்ரம்ப் அவர்கள் இந்த டாரிஃப் பின்னாடி போறதுக்கான காரணம் அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள், எலான் மஸ்க் அவர்கள் தான் இந்த கவர்மெண்ட் தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசு எல்லாத்தையும் நிப்பாட்டி, இப்ப அந்த பணம்லாம் மிச்சமாயிருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துனதுல 20% வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கே குடுத்துடலாம். ஏன்னா அமெரிக்கால ஆன்டி ட்ரம்ப், ஆன்டி மஸ்க் புரொட்டஸ்ட்லாம் நடக்குது. என்னங்க வந்து சில மாசங்கள், 1 மாசம் கூட முழுமையா முடியல. அதுக்குள்ள புரொட்டஸ்ட் வந்தா எப்படி? பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற இருக்கு இல்லையா? ஸோ அதனால போடு, ஒரே போடா போடு. இப்போ நாடுகளுக்கெல்லாம் குடுக்காம மிச்சம் புடிச்சு வச்சுக்கிறோம்ல. 20% உங்களுக்கே குடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, சோசியல் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. சவுதி அரேபியா ஆரம்பிக்கிறது சரி, அமெரிக்கா ஆரம்பிக்கிறது சரி. இதுல சவுதி அரேபியாவோட சோசியல் ஃபண்ட்லயும் 20% இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் கம்மி பண்ண போறாங்க அமெரிக்கா. அதாவது 50 பில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண போறாங்க 2026 பிசிக்கல் இயர்ல. அதனால கொஞ்சம் பார்த்து ரெடி ஆயிக்கங்க. அதுக்கேத்த மாதிரி பென்டகான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவர் கம்மி பண்றது மட்டும் இல்லாம சைனா கிட்டயும் ரஷ்யா கிட்டயும் நான் அழுத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா? ஏன்னா பெருமளவுல பணத்தெல்லாம் மிச்சம் முடிக்கிறார். அப்புறம் திருப்பி அந்த மேட்ரிக்கே வருவோம். 20% வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட பப்ளிக் ஃபண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மியாமி இந்த ஃபண்ட்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும்னா, வெளிநாடுகள்ல இன்வெஸ்ட் பண்றதுனால, சவுதி அரேபியா ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுனால, அதிகமான ரிட்டர்ன்ஸ் அமெரிக்காக்கு கிடைக்கும். டைவர்சிஃபை பண்றாரு டாலர. 2வது அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு இது மாதிரி சோசியல் ஃபண்டிங்ல வந்து போடுறதுனால, அதிகமான இன்வெஸ்ட்மென்ட்ஸ், அதிகமான பிசினஸ் உருவாகும். இதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய பேத்துக்கு கிடைக்கும். இது திரும்ப திரும்ப அமெரிக்கர்களுக்கே யூஸ் ஆகும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஃபெட்டோட கடன் இருக்கு இல்லையா? டெப்ட் அத அடைக்கிறதுக்கு 20% இதுலருந்து ஒதுக்கீடு பண்ண போறாங்க. அது தேவையில்லாம உலக நாடுகளுக்கு குடுக்குற பணம் எல்லாத்தையும் சேர்த்து அமெரிக்காவ ரீபில்ட் பண்ணிருக்காரு. சத்தமே இல்லாம படன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்படியே சீலிங்க இடிச்சு இடிச்சு விட்டு கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க பாட்டுக்கு. மேல ஒரு தடவ இடிக்கும்போது ஏதாவது விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிறது போல, இப்ப அந்த கடன் எல்லாம் செட்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கடன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அடைச்சு சீக்கிரமா ரீபில்ட் பண்ணி அமெரிக்காவ இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணும். இப்போ வந்து டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகி இருக்கு. ஸோ திரும்பவும் இண்டஸ்ட்ரியல் எராக்கே கோல்டன் எராக்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் இந்த அளவுக்கு வேலைகள்ல இறங்கியிருக்கிறார். டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை கட் பண்ணிட்டாரு. அதிகமான தேவையில்லாம பணம் வெளிநாடுகளுக்கு கொடுக்கறத கட் பண்ணிட்டாரு. உள்நாட கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லா விஷயம் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே எதை காட்டுது? டாலரோட வீக்னஸை காட்டுது. அதை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காரு வெளியே தெரியாம. ஸோ இப்படி பண்ணும்போது அதை பயன்படுத்தணும். இப்ப அதுக்கு ஈக்குவலா பிரிக்ஸ் வந்துருச்சு. அதை தடுக்கவே முடியாது. பிரிக்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்ப பிரிக்ஸ் கரன்சி இருக்கு அப்படிங்கும்போது அடுத்தது டாலர். இப்ப நடுவுல தேவையில்லாம இந்த கௌசிக் எதுக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த டி ஈரோ இதை நம்ம முன்னாடின்னு சொல்லிட்டு இருந்தோம். டி ஈரோ நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஸோ ஈரோ வந்து பாத்தீங்கன்னா போகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% ட்ரேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சதவீதம் 50% டாலரும் இருக்கும். இப்ப நடுவுல கௌசிக்கான ஈரோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? 20% ஈரோ எடுக்குது, 30% வந்து டாலர் எடுக்கணும். ஏன்னா டைவர்சிஃபை பண்ணுவாங்க எல்லா நாடுகளுமே இருந்துச்சு அப்படின்னா. இப்ப அதை ரப்பர் வச்சு அழிச்சிட்டாங்க அப்படின்னா 2 தான் இருக்குதுன்னா 2 யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால பிரிக்ஸும் அமெரிக்காவும் இணைய போகுதா டாலரும். இவங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். எதுக்கு உரசிக்கிட்டு நீங்களும் இருங்க நாங்களும் இருங்க. அதாவது மல்டிபோலார் வேர்ல்டுக்கு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வழிவிடுறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக தான் யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் திணறாங்களே. ஏன்னா அவங்க தேர்ட் ரேட்டட் கண்ட்ரியா மாற போறாங்க. ஆப்பிரிக்காவா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவங்க செஞ்சாங்க இல்லையா? பதிலுக்கு இவங்க அவங்கள செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா பல நாடுகள் வெறி கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த சவுத் ஏசியாலாம் யூகே மேல எந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க அப்படிங்கறதுலாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். யூகே கூண்டுல வச்சு அடைச்சிங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிங்க இல்லீங்களா? அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புலாம் அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இமேஜ் எல்லாம். அது எம்பையர் வந்து அவங்களோட எம்பையர் சன்செட்டே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தது அவங்க எம்பையர் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? இப்ப அவங்களோட எம்பையர் வந்து பெருமளவுல இல்ல, அடி வாங்கும். ஏன்னா
சொந்த நாட்ட காப்பாத்துறதுக்கே ஆளுங்க இல்ல அப்படிங்கறதும் இருக்கு. இதுல நம்ம நிலாக்கு வந்து அனுப்பிச்சா மட்டும் வயிறு எரிஞ்சு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி ஓகே. யூரோப் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இது போல சிக்கல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. யூரோப் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூகே வந்து ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? பிரிட்டன் தரப்புல இருந்து பிரிட்டனோட ஆர்மி தரப்புல இருந்து நாங்க தயார் தலைவரே சொல்லுங்க எங்க அரசாங்கம் இப்பவே போய் டிப்ளாய் ஆகலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அதுக்கு ராணுவமும் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கு திமித்ரி பெஸ்கோவ் அவர்கள் ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன் அவர் தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, இது டைரக்ட்டா த்ரெட் வேண்டாம் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மிரட்டி விட்டுருக்காங்க. இப்ப இதுக்கப்புறமும் வேற ஏதாவது ஒரு நாடுகள் உக்ரைனுக்குள்ள ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இந்த உலக நாடுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு தகவல்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.